Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This video is sponsored by Buy Mode e-shopping app. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரண்டிங் மிஸ்டேக்ஸ். நம்ம வந்து குழந்தை வளர்ப்பில் நம்ம என்னெல்லாம் தவறுகள் பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களுக்கான டைமை நம்ம வந்து கொடுக்குறதே இல்லை. அவங்களோட எல்லா விஷயங்கள்லையும் நம்மளோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போது அம்மா அப்பா வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற டைமில் நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கான டைமை நீங்கள் கொடுக்கணும், சரியா? ஸோ அவங்க படிப்பு விஷயமா இருக்கட்டும், அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அந்த சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு அவங்க நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல ஒரு குழந்தைகள அந்த சமுதாயத்தில் கண்டிப்பாக நம்ம கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு பர்சனாவது கண்டிப்பாக அந்த குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கு அவங்க கூடவே இருக்கிறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு, ஓகேவா? ஸோ அப்படி ஒருத்தங்க இருந்தாலுமே இன்னொருத்தங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வேலை முடிச்சு வராங்க, இப்போ அம்மா வீட்டில் இருக்காங்க, அப்பா வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். ஸோ அவங்க வந்து வேலைக்கு போகிற டைமில் வந்து அவங்க வந்து யாரை மிஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பாவை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மதர் லவ் மட்டும் இல்லை, கண்டிப்பாக அப்பாவோட பங்களிப்பும் அங்கே கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு நல்ல குழந்தைய இந்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்க முன்னாடி நம்ம எப்போவுமே வந்து பொய் சொல்லக்கூடாது. அதாவது காக்கா இல்லாத டைமில் காக்கா பாரு, அது சின்ன குழந்தைங்களே, ஓகேவா? சின்ன குழந்தைங்கள நம்ம சோறு ஊட்டும்போது இது பூனை பாரு, காக்கா பாரு, நிலா பாரு அந்த மாதிரி சொல்லுவோம். காலையில் போய் நம்ம நிலா பாருன்னு சொல்லுவோம். கண்டிப்பாக நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு. இல்லாததை நம்ம இருக்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு சின்னதுலேருந்தே வந்து பொய்களை சொல்லி வளர்க்குறோம். இது வந்து ஒரு மிஸ்டேக், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு பேரண்ட்ஸை பார்த்து குழந்தைங்க கற்றுப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்த வந்து கெட்டு போகிறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் காரணம், அம்மா தான் காரணம், அந்த மாதிரி நம்ம ஒரு ஆளை வந்து குறிப்பிட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறது. ஏன்னா வந்து ஒரு குழந்தை உருவாகக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஃபேமிலி, பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி எல்லாத்தையுமே பார்த்து எல்லா சூழல்கள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்கூலில் இருக்கட்டும், அவங்க போகிற இடங்கள்லையா இருக்கட்டும், எந்த வழியிலையாவது அவங்களுக்கு தவறுதலுக்கு கண்டிப்பாக தவறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதுதான் ரீசன் அப்படின்னு நம்ம எதையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்தே சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்க்கும்போது நம்மளோட தவறுகளை நம்ம திருத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தையும் நல்ல ஒரு குழந்தையாக வந்து வருங்கிறதுல எந்தவித சந்தேகமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை கேட்டதுமே நம்ம வந்து வாங்கி கொடுக்குறது. அதாவது சில குழந்தைங்க வந்து ரொம்ப அடம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க இவங்க, அந்த இடத்துலேருந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறாங்க, குழந்தை அடம் பண்ணுதுன்னா, சரி அவங்கள சமாளிக்கிறதுக்கு உடனே அவங்க கேட்டதை தர்றது கண்டிப்பாக கூடாது. ஸோ அந்த டைம் ஏதாவது அன்பாக பேசி, இல்லைன்னா அது சின்ன கண்டிப்போட ஒரு அன்பு இருக்கும் இல்லையா? ஸோ அன்பு கலந்த கண்டிப்போடு அவங்கள வந்து கண்டிச்சுட்டு, அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் அவங்கள வந்து இது பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு வீட்டில் வந்து நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், சரியா? ஸோ பொய்யான ப்ராமிசஸ் குழந்தைங்களுக்கு எப்போவுமே வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ப்ராமிசஸ் குழந்தைக்கு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா யோசிச்சு பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது நீ இது பண்ணேன்னா இது நீ நல்லா படிச்சேன்னா நான் இது வாங்கி தரேன், அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நம்ம இருக்கவே கூடாது. அப்போ குழந்தை என்ன நினைக்கும் அப்படின்னா, ஓ இது பண்ணால் தான் இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும். இல்லை அது கேட்டதும் நீங்கள் வாங்கி கொடுத்தா என்ன நினைக்கும், அது நமக்கு எது கேட்டாலுமே கண்டிப்பாக நமக்கு ஈஸியாக கிடச்சிருது அப்படின்னு ஒரு ஒரு என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது, ஒரு நிசாரமாக ஒரு அவங்க வந்து யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ அடம் பண்ணதும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன யோசிக்கும், நம்ம இப்படி அடம் பிடிச்சா நம்ம கேட்டது உடனே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் அதுக்கப்புறம் அடம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த குழந்தை விஷயத்தில் நம்ம கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ரொம்ப யோசித்து ஒரு பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் நம்ம இருக்கோம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு பதவி, உலகத்தில் எந்த ஒரு பதவியுமே இதை விட வந்து பெருசு கிடையாது. ஸோ ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு விஷயம். அதை வந்து பேரண்ட்ஸ் நீங்கள் கலந்து ஆலோசித்து நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்களுக்கான டைமை நீங்கள் கொடுத்து நீங்கள் இது பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு குழந்தைய இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட